இன்றைக்கி நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஒரிசா மாநிலம் கட்டாக் ஜனகிநாத் போத் பிரபாவதி அம்மையார் அப்படின்றவங்களுக்கு மகனாக பிறந்திருக்காரு. 23/1/1897 மகனாக பிறந்திருக்காரு. நேதாஜி அப்படின்னு காந்தியடிகளால் அழைக்கப்பட்டிருக்காரு. நேதாஜி அப்படின்றதுக்கு பொருள் என்ன அப்படின்னா தலைவர் அப்படின்னு அர்த்தம். சிறு வயது முதலே விவேகானந்தர் மீது அதிக ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்காரு. 1920 பொதுப்பணி நிர்வாக தேர்வில் 4ஆம் இடத்தை பிடிச்சி வெற்றி பெற்றிருக்காரு. 1921 இந்திய தேசிய காங்கிரஸில் இணைஞ்சிருக்காரு. 1921 வேல்ஸ் இளவரசர் கல்கத்தாவுக்கு வருகை புரிஞ்சதை எதிர்த்து முழக்கமிட்டிருக்காரு. ஜவஹர்லால் நேருவுடன் சேர்ந்து பணியாற்றியிருக்காரு. நேதாஜி பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தேசிய உணர்வு பெற காரணமாகவும் இருந்திருக்காரு. ஏராளமான இளைஞர்களை தேசிய இயக்கத்தில் பங்கு பெறவும் வச்சிருக்காரு. 1924 அவசர சட்டத்தின் மூலம் பிரிட்டிஷ் அரசு கொல்கத்தா மத்திய சிறையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை அடைச்சிருக்காங்க. 1927 சைமன் கமிஷனை புறக்கணித்து போராடியிருக்காரு. 1938 இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக ஹரிபுரா மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. மீண்டும் 1939 திரிபுரா மாநாடு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 1939 ஆகஸ்டில் காங்கிரஸிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விடுபட்டிருக்காரு. 1939 ஃபார்வர்ட் பிளாக் மே மாதம் 3ஆம் நாள் அந்த கட்சியை துவங்கியிருக்காரு. பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்தியா மீது அந்நாடுகளின் அனுதாபத்தையும் பெற்றிருக்காரு. அவர் சிறிது காலம் வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டதுனால அவர் ஆப்கானியர் போல வேடமிட்டு இந்தியாவிலிருந்து தப்பிச்சு ஜெர்மனியை அடைஞ்சிருக்காரு. ஹிட்லரை சந்தித்து உதவியும் கோரியிருக்காரு. 1942 பர்மாவிற்கு வந்திருக்காரு. ஜப்பானியர்களால் பர்மா ஆக்கிரமிக்கப்பட்ட போது பிரிட்டிஷாரின் பிடியில் இருந்த ஏராளமான இந்திய கைதிகளை ஜப்பான் கைப்பற்றியிருக்கு. ஜப்பானிய அரசாங்கத்துடன் சேர்ந்து சுபாஷ் சந்திர போஸ் இந்தியர்களுக்கான தேசிய இராணுவத்தை அமைக்கிறதுக்கு நினச்சிருக்காரு. 1943 சிங்கப்பூர் சென்ற அவர் இந்திய விடுதலை கழகத்தின் தலைமை பொறுப்பையும் ராஜ்பிஹாரி போஸ் சுபாஷ் சந்திர போஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. ஆசாத் ஹிந்த் பௌஜ் என்று அழைக்கப்பட்ட இந்திய தேசிய இராணுவத்தின் தளபதியாக சுபாஷ் சந்திர போஸ் நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவு தமிழ்நாட்டைச் சேர்ந்த லக்ஷ்மி அப்படின்றவங்க தலைமையில் ஜான்சி ராணின்ற பேரில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்திய தேசிய இராணுவம் ஆங்கிலேயருக்கு எதிராக இந்திய விடுதலைக்கு கடுமையாக போராடியிருக்கு. ஜெய்ஹிந்த் அப்படின்ற சுபாஷ் சந்திர போஸின் முழக்கம் இந்தியா முழுக்க எதிரொலிச்சிருக்கு. 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் சரணடைஞ்சதுனால இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுடுறாங்க. பாங்காங்கிலிருந்து டோக்கியோவிற்கு தப்பிச் சென்ற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விமான விபத்தில் இறந்ததாக கருதப்படுறாரு. அவர் இறந்ததாக கருதப்படுறாரே தவிர அவர் இறந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கப்படலை. அவர் இறந்ததாக கருதப்படுற நாள் ஆகஸ்ட் 18, 1945. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் அரசியல் குரு தேசபந்து சித்ரந்தன் தாஸ் அதாவது CR தாஸ் ஆவார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸிற்கு 1992 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் படைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய போராட்டம் 1942 ஒரு இந்திய சந்நியாசி, தேசத்தின் யோசனைகள், எமிலி செங்கலுக்கு கடிதங்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பொன்மொழிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய்ஹிந்த், டெல்லி சாலோ அதாவது டெல்லியை நோக்கி செல், ரத்தத்தை கொடு சுதந்திரத்தை தருகிறேன், மறுஜென்மம் ஒன்று இருந்தால் தமிழனாக பிறக்க ஆசைப்படுகிறேன். இந்த வீடியோவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பாடப்பகுதியில் இருக்கிற பகுதிகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வர்ற வீடியோஸில் அடுத்த தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.